ஜோதிட முறைகளில் நிறைய வழிகள் இருக்கு. அதில் ஒரு முறை தான் கேபி ஜோதிடம் அப்படிங்கிற முறை. இந்த முறையை கோவையை சேர்ந்த ஐயா இதற்காக ஒரு நிறுவனம் அமைச்சு இதை சொல்லி தந்துட்டு வர்றாரு. அவருடைய சிறப்பான உரையை, கேபி சம்பந்தமான உரையை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். பெரியோர்களே, திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுடைய சங்கத்தில் பொறுப்பாளர்கள் யார் என்று கேட்டபொழுது அதனுடைய பொருளாளர் சுரேஷ் ஐயா அவர்கள் நினைவுபடுத்தினார்கள். ஐயா, பல ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் இந்த சங்கத்தில் உறுப்பினர் என்பதை அந்த நண்பர் இன்னும் நினைவு வைத்து இப்பொழுது அதை எடுத்து நம் முன் சொன்னார்கள். திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் டாக்டர் கணேசன் ஐயா அவர்களையும், தலைவர் நாகலிங்கசாமி ஐயா அவர்களையும், செயலாளர் முருகேசன், பொருளாளர் சுரேஷ் போன்ற பெரியோர்களையும், இந்த சங்கம் நீண்டு நெடிது பழைய வரலாறை உடைய ஒரு அற்புதமான சங்கம். இது பல முறை நான் இங்கே ஏற்கனவே சொற்பொழிவுகளை பல நேரங்களில் ஆற்றி இருக்கிறேன். அதே போல நானும் கணேசன ஐயா போன்றவர்களெல்லாம் எடப்பாடியிலே பச்சைமுத்து என்கின்ற அன்பரிடம் பல்வேறு ஆராய்ச்சிகளை ஒவ்வொரு மாதமும் செய்து வந்தோம். நம்ம ஜாமக்கோள் ஜாம்பவான் அவர்கள் இருப்பார்கள். அவரும் அங்கு சங்ககிரியிலே பெரிய மாநாடுகளை எல்லாம் நடத்தி கொண்டிருப்பார். அதில் ஒவ்வொரு மாநாட்டிலும் என்னுடைய கேபி முறை சொற்பொழிவு இருக்கும். கோவைக்கு எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அவர் என்னுடைய வீட்டில் அவர் ஜாமக்கோள் ஜாம்பவான் என்னிடம் கேபி பிரசனங்களை ஒரு நாள் பொழுதுக்கும் கேட்டுக்கொண்டிருப்பார். அப்படியெல்லாம் ஒரு ஜோதிட ஆர்வம் மிக்க பெரியோர். அவரை எல்லாம் வணங்கி வாழ்த்தி, எம்மையும் எம்மை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனும் ஆகிய அருட்பெரும் சோதியை வணங்கி, நான் இன்று உங்கள் முன் நிற்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்த எனது 2 குருமார்கள் கோவிந்தநாயர் ஐயா அவர்களையும், கேபி முறையினுடைய வல்லுநராக கிருஷ்ணமூர்த்திக்கு அடுத்தபடியாக இருந்த எனது குருநாதர் அன்னூர் எம்பி சண்முகம் ஐயா த ஆதர் ஆஃப் அஸ்ட்ரோசீக்கர்ஸ் அவர்களையும் வணங்கி, KS கிருஷ்ணமூர்த்தியும் அவருடைய 2 குருமார்களாகிய ராம் நன்னேந்திர சரஸ்வதி சாமிகளையும் ராம்பவ் ஐயா அவர்களையும் வணங்கி, உச்சிஷ்ட மகா கணபதியை பல கோடி முறை வணங்கி, இங்கே வீட்டிருக்கின்ற சோதிட ஆய்வாளர்கள் அனைவரையும் வணங்கி, என்னை ஒரு அரை நிமிடம் உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். பெரியோர்களே, தமிழ்நாட்டினுடைய கேபி முறையில் முதல் முனைவர் பட்டம் பெற்றவன் நான். பெரியோர்கள், அடுத்த செய்தி, நான் கற்பகம் பல்கலைக்கழகத்திலே பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்து பல ஆயிரம் மாணவர்களுக்கு பயிற்றுவித்து இருக்கிறேன் கேபி முறையை. வெளியே இதுவரை எனது சோதிட அனுபவம் இப்பொழுது 50வது ஆண்டு நடந்து கொண்டு இருக்கிறது. நான் இந்த 50 ஆண்டுகளில் 5000 கேபி மாணவர்களை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கி இருக்கிறேன். பெரியோர்கள், அடுத்தபடியாக கேபி முறையின் அதிசயங்களும் அற்புதங்களும் என்ற ஒரு அருமையான நூலை ஆரோமிரா பிரசுரத்தின் மூலமாக வெளியிட்டு இருக்கிறேன். அதை படித்தீர்களானால் அதுவே எப்படி கேபியை நாம் அணுகுவதல் என்கின்ற அற்புதத்தை பார்த்து கொள்ளலாம். உலகம் முழுவதும் இருக்கின்ற சோதிட முறைகள் 2 என்று கிருஷ்ணமூர்த்தி ஐயா பிரித்திருக்கிறார்கள். ஒன்று மேற்கத்திய நாடுகளுடைய முறை, இன்னொன்று கிழக்கத்திய நாடுகள் முறை. இந்திய நாடு கிழக்கத்திய நாடுகளுடைய முறை அதனுடைய ராசியும் நவாம்சத்தையும் அதனுடைய திசா புத்தியும் வைத்து கொண்டுதான் காலையிலிருந்து இந்த கோள்களினுடைய கோலாட்டங்களை பல்வேறு கோணங்களில் ஒவ்வொரு மனிதர்கள் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் சொல்லுகின்ற அற்புதங்களை எல்லாம் நாம் கண்ணுற்றோம். குறிப்பாக நமது செயலாளர் ரமேஷ் ஐயா சொன்னதை போலவே ஒரு ஜாதகத்தை நான் எனது புத்தகத்தில் வெளியிட்டு இருக்கிறேன். அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தீர்களானால் 2, 6, 10 ஆகிய 3 உபநட்சத்திரங்களும் 2ஆம் இடத்தையே செய்தது. அந்த விருச்சிக லக்னத்திற்கு லக்னமே 2ஆம் இடத்தில் வந்தது. இந்த தனுசு ராசியில் 3 கோள்கள், இந்த விருச்சிக ராசியில் 1 கோள் ஆகிய 4 கோள்களும் 2ஆம் இடத்தையே செய்தது. அந்த ஜாதகர் 2 MA பட்டதாரி. நான் அரசு வேலை கிடைக்குமா என்று என்னிடம் வந்தவரிடம் நான் அந்த 2ஆம் இடத்தினுடைய ஆய்வை எல்லாம் போட்டு
குருவும் சுக்கிரனும் இணைந்து குருவனுடைய வீடான இப்பொழுது வான மண்டலத்திலே சந்திரன் மூலம் நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறதே, அதே வீட்டில் உள்ள பூராடம் நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருந்தது. காலையில் ரமேசையா சொன்ன பொழுதும் சூரியன் பூராடத்தில் தான் சென்று கொண்டிருந்தது. அப்படி அந்த குருவனுடைய வீடானது வான மண்டலத்தினுடைய கோயிலை, ஆன்மீக தானத்தை, சட்டத்தை, குருவை, நமக்கு உலகத்தில் இறைவனை வழிகாட்டுகின்ற இடம்தான் தனுசு. அங்கே இப்பொழுது சந்திரன் தன்னுடைய பயணத்தை கேதுவனுடைய ஆன்மீக பயணமாக செய்து கொண்டிருக்கிறது. நான் அவரிடம் கேட்டது என்னவென்றால், உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் கர்நாடிக் இசையை கற்றுக்கொண்டு அதனுடைய பள்ளியை நடத்தலாமே என்று கேட்டேன். ஆனால் வந்த பதில்தான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பது பதிலாக வந்து அதை புத்தகத்தில் பிரசுரித்திருக்கிறேன். அந்த பெண்மணி சொல்லுகிறார், நான் ஏற்கனவே 4 கர்நாடக இசை பள்ளிகளை கோயம்புத்தூரில் நடத்தி கொண்டு இருக்கிறேன் என்ற பதில் வந்தது. ஆகவே இனி தொடர்ந்து இதை செய்யுங்கள் என்று அந்த நம்முடைய பாவக உபநஸ்திரம், அது நின்று உபநஸ்திரமும் 2, 6, 10 அனைத்தும் 2ஐ செய்வதோடு குரு சுக்கிரனை செய்தது. அதனால் தான் ஆன்மீக சம்பந்தமான அந்த பாடலை நான் எடுத்து சொன்னேன். ஆகவே பெரியோர்களே, இப்பொழுது நாம் இந்த ஒரு 2 ஜாதகங்களை 10 நிமிடங்களில் என்ன செய்தி என்பதை விரைவாக தெரிந்து கொள்ளலாம். கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்னால் என்ன என்பதையும் ஒரே நிமிடத்தில் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஒரு நட்சத்திரத்தினுடைய நீளம் 13 பாகை 20 கலை. 13 பாகையை 60ஆல் பெருக்கினீர்களானால் 780, மிச்சம் இருக்கின்ற 20ஐ கூட்டினீரால் 800, மீண்டும் அதை 60ஆல் பெருக்கினீரால் 48,000 விகலை வருகிறது. அதை விம்சோத்திரி திசையால் வகுத்தீர்களானால் 48,000 வகுத்தல் 120 சமம் 400 விகலை ஒரு ஆண்டுக்கு வருகிறது. அப்போ கேது திசையை எடுத்துக்கொண்டோமானால் இன்று மூலத்தில் சென்று கொண்டிருக்கிறது. கேதுவனுடைய திசை 7 ஆண்டுகள். ஆக 7 பெருக்கல் 400 2800 விகலைகள் கேதுவனுடைய உபநட்சத்திரம் என்று அதனுடைய வரிசை கிரகமாக புத்தியிலே சுக்கிரனுக்கு 20 பெருக்கல் 400 என்று தொடர்ந்து செய்து கேதுவுக்கு முன்பு இருக்கிற புதனோடு ஒரு நட்சத்திரம் 4 சம பாதங்களுக்கு பதிலாக 9 உபநட்சத்திரங்கள் நமது நாட்டினுடைய அஸ்ட்ரானமிக்கல் டேட்டாவினுடைய விண்வெளி கணக்கியலின்படி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் கண்டுபிடித்து அதை பாவக ஆய்வு முனை என்று ஒன்றும் கோள்களினுடைய ஆய்வு முனை என்றும் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இந்த கணிதமானது இங்கே பாவக கணிதமாக வரையப்பட்டு இருக்கிறது. இதிலே நம்முடைய திசா புத்தியினுடைய அளவு குறிக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய ஜாதகம் சொல்லுகின்ற செய்தி, நமக்கு அதை வழிகாட்டுகின்ற செய்தி இதுதான். இப்பொழுது நான் இந்த பரும்பலகையில் பார்த்தீர்களானால் 14/11/2002 3:10 காலை சென்னையில் பிறந்த ஒரு மனிதன் என்ன படித்திருப்பான், என்ன கல்வி தொழிலுக்கு செல்கிறான் என்பதை மட்டும் இப்பொழுது ஆய்வு செய்யலாம். இங்கு ஒன்றும் பெரிய வித்தை ஒன்றுமே இல்லை. நீங்கள் எது காரகங்கள்னு ராசிகள் நட்சத்திரங்கள் இன்னும் இருக்கின்ற நட்சத்திர சித்தாந்தங்களுடைய விரிவுகள் என்ன கற்றிருக்கிறீர்களோ அதை சம் பண்ணுவதான் கேபி முறை. அதை நாம் தொடர்பு படுத்த போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல் பாவகம் வந்து 14 பாகை 0.820 இருக்குது. அது 80 டிகிரியில் அது அப்படியே இருக்குது. இப்படி 6 போட்டிங்கன்னா மிச்சம் அந்த 7லேருந்து 12 போட்டுக்கலாம். கோள்கள் நம்முடைய பாகைக்கு கோள்களுடைய பாகை எங்கு இருக்கிறதோ அந்த இடத்தில் போட்டுப்போம். இப்போ இந்த சுக்கிரன் 1ஆம் பாவத்தில் இருக்குது, ஒரே ராசியில். நல்லா பாருங்க, புதனும் சூரியனும் 2ஆம் பாவத்தில் இருக்கிறது. இந்த பாவ கணிதங்கள் எல்லாம் சரியா போடலீங்கன்னா பலன் வராதுங்கிறது தான் கேபி முறை மண்டை உடைச்சிட்டு இருக்கு. இப்போ நாம 2ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் சொல்லிட்டு இருப்போம், அது 1ஆம். அப்போ அதுக்குண்டா பலனை நாம் பார்க்கணும். இந்த முதலில் இந்த ஜாதகத்தினுடைய தந்தையார் சென்னை ஐகோர்ட் நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக இருக்கிறார். இந்த மனிதன் கேபி முறையை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் என்ன படிக்கிறான் என்கின்ற விதியை அற்புதமாக எடுத்து கொடுப்பது இந்த பாவக ஆரம்ப முனையும் அவை நின்ற நட்சத்திரங்கள். படிப்பை பொறுத்தவரையில் 4
படிப்புக்கு 4, 9, 11 ஆகிய வீடுகள். 4ஆம் இடத்தை எடுத்துக்கொண்டால் சுக்கிரனை பாருங்கள். ராகு என்று ராகு 9ஆம் இடத்தில் உயர்கல்வியை படிக்கிறான். 9ஆம் இடம்தான் உயர்கல்வி. 9ஐ எடுத்துக்கொண்டீர்களானால் குரு வந்து விடுகிறது. குருவுக்கு என்ன கல்வி படிக்கலாம்? இத்தனை ஆய்வாளர்கள் இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் சொல்லலாமே. குரு 9வது உபநட்சத்திரமா வந்திருக்கு. இவன் என்ன படிப்பு படிக்கலாம்னு சொல்ல, நமக்கு தெரிஞ்சது குரு பணத்தை குறிக்குது, பேங்க் குறிக்குது இல்லைங்களா? அப்புறம் வேற ஏதாவது சொல்லலாம்ங்களா? யாராவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு ஐயா. இப்போ 9ஆம் இடம், இப்போ உங்களுக்கு ஒரு கடவுள் என்ன உதவி கொண்டார் தெரியுங்களா? வானத்திலே சந்திரன் குருவனுடைய வீட்டிலே சட்டத்தில் இருந்து கொண்டுதான் இப்போ சந்திரனுடைய மூவ்மெண்ட் போயிட்டு இருக்குது. ஆக குரு சட்டத்தை குறிக்கிறது இந்த மனிதனுக்கு. அந்த குரு புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து பிறப்பில் சிறந்த அறிஞன் என்ற பொருளை தருகிறது. எப்பொழுது 9ஆம் இடத்திற்கு புதன் தொடர்பு வருமானால் அந்த மனிதன் பிறப்பில் அறிவாளி. அப்படிப்பட்ட 9ஆம் இடத்திற்கும் புதனுக்கும் யார் யாரெல்லாம் உங்களுக்கு புதன் தொடர்பு வருதோ அவர்கள் அத்தனை பேருமே சிறந்த சோதிடர்கள் தான். உதாரணத்திற்கு இப்போ நம்ம துலாம லக்னத்தை எடுத்தீங்கன்னா 9ஆம் இடம் மிதுனம் வரும். மகர் லக்னத்தை எடுத்தீங்கன்னா 9ஆம் இடம் கன்னி வரும். அது இல்லாம இந்த ஆயில்யம் கேட்டை ரேவதி 9ஆம் இடத்துக்கு தொடர்புனா அவங்கள மிகச்சிறந்த அறிவாளிகளா இருப்பாங்க. நம்ம கடைசியா 11ஆம் இடம் போகும்பொழுது மீண்டும் ராகு சந்திரன் சனி என்று வந்து இந்த சந்திரன் 6ஆம் பாவகத்தில் இருந்து கொண்டு தொழிலுக்கு செல்ல இருக்கிறான் என்கின்ற செய்தியை சொல்லிவிடுகிறது. இப்பொழுது இந்த ஜாதகத்தை நான் உங்கள் முன் வரைந்ததனுடைய நோக்கம் இனி வருகிறது பாருங்கள். தொழிலை பொறுத்தவரையிலே 2, 6, 10 ஆகிய 3 வீடுகளை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த லக்னமே புதன் 1, 10க்குரியது. கேபி படிச்சவன் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் 1, 10 மட்டும்தான் புதன் இல்லை. எப்படிங்க? உடனே நமக்கு ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்கள் நம்முடைய லக்னத்திற்கு எந்தெந்த பாவங்களை குறிப்பிடுகிறது என்பதை நம்முடைய மைண்டில் நினைவு வச்சிட்டோம்னா தான் கேபியில் வேகமாக டிராவல் பண்ணணும். நட்சத்திரங்கள் தான் வேலைங்க. இங்கே ஒரு ராசியில் ஒரு கோளை வச்சு சண்டை கட்டுறது வேலையே இல்லை. இப்போ நம்ம கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறான், இவன் துல்லியமான அறிவாளின்னு சொன்னால் அவனுடைய ஆயில்யம் கேட்டை ரேவதி என்ன செய்கிறது என்பதை ஆய்வு செய்ய தயாராகி விடவேன். இந்த ஜாதகருக்கு 4ஆம் இடம் 2 புதன், 6 புதன், 10 புதன், 3 பாவக ஆரம்ப முனைகளும் புதன் வந்துவிட்டது. ஆக மீண்டும் பிறவி அறிவாளி. லக்னாதிபதியும் புதன் வந்துவிட்டது. கர்ம காரகனும் இந்த இடத்தில் 10க்குரியவனும் புதனாகிவிட்டது. 3ஆம் இடம் கேட்டை, 7ஆம் இடம் ரேவதி, 11ஆம் இடம் ஆயில்யம். ஆக 3, 7, 11 ஆகிய புதன் சம்பந்தப்பட்ட பாகவங்கள் இந்த மனிதனுக்கு நடக்க இருக்கிறது என்பதை 2, நமக்கு 6, 10 ஆகிய கோள்கள் இண்டிகேட் பண்ணுது. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா சிக்னிஃபிகேட்டர்ஸ்னு ஒன்று அதே கொடுத்துரும். அந்த மனிதனுக்கு அந்த கோள் என்னென்ன செய்யுது அந்த திசாபுத்தி வரும்பொழுது சிக்னிஃபிகேட்டர் பார்த்தா போதும். இப்போ புதன் என்ன செய்யுதுன்னு பாருங்க. புதன் குருவனுடைய நட்சத்திரம், புதன் குருவனுடைய நட்சத்திரத்தை, சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தை. இந்த பாதகாதிபதியான குரு 4க்கும் 7க்கும் உடையவன். 4க்கு 7க்குடைய குருவனுடைய சாரத்தில் 2வது உபநட்சத்திரம், 6வது உபநட்சத்திரம், 10வது உபநட்சத்திரம் சென்று கொண்டு இருக்கிறது. குரு எடுத்துட்டீங்கன்னா குரு புதனுடைய ஸ்டார்ல செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குரு எக்ஸால்ட் ஆகி உச்சம் பெற்று கடகராசியில் இருக்குது. நான் சொன்ன ஆயில்யத்துக்குள்ள குருவே போகுது. புதன் குரு நட்சத்திரத்தில் போகுது, குரு புதனுடைய நட்சத்திரத்தில் போகுது. மிகச்சிறந்த வக்கீல்கள், மிகச்சிறந்த கணக்காளர்கள், நம்முடைய இந்த நாட்டினுடைய எக்கனாமிக்ஸ் ஒவ்வொரு பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்றானே அந்த பொருளாதார வல்லுநர்கள் அத்தனை பேருக்குமே புதனும் குருவும் தான் வேலை செய்து அவன் தான் விலையை நிர்ணயம் பண்ணக்கூடியது.
அதுக்கு உதவி செய்யறது தான் குரு. அந்த நிர்ணயம் பண்ற எண் தான் புதன். இது எல்லாமே நாம் உள்ள வாங்கிக்கணும். இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம், புதனும் குருவும் சம்பந்தமான தொழிலை பண்றான். அது குரு 11லையுமே இந்த புதன் கோள் குருவனுடைய வீட்டில், புதன் கோள் இங்கே புதன் கோள் 27 டிகிரியிலே துலாம் ராசியில இருந்துட்டு இருக்கு. அதாவது விசாகம், விசாகத்தை போன்று ஒரு சிறந்த நட்சத்திரம் இல்லவே இல்லை. அதே மாதிரி சுவாதியை போன்ற ஒரு நட்சத்திரம் இந்த உலகத்திலேயே இல்லை. நீங்க 26 நட்சத்திரம் தனியா வச்சுக்கலாம். ஏன்னு யாரு சொன்னாலும் அவங்களுக்கு பரிசு உண்டு. நான் இப்ப சொல்ற செய்தி மீண்டும் சொல்றேன், சுவாதியை போல் 27 நட்சத்திரங்களில் எதுவும் இல்லை. ஏன் என்று யார் சொன்னாலும் அவர்களுக்கு சிறந்த பரிசு உண்டு. சரி சரி சரி, அதை விட்டுலாம், அது வேண்டாம். சுவாதி நட்சத்திரம் தான் வானம் மண்டலத்திலே திருமணத்தை செய்விக்கின்ற நட்சத்திரம். பெரியோர்கள், ஒரு மனுஷனுக்கு திருமணம் ஆகணும்னா 180வது டிகிரி ஜோடியாக்கில் நீங்க முதல்ல சுவாதியில என்ன நடக்குது அந்த இடம்னு நேச்சுரலா ஜோடியாக்க பார்க்கணும். இயற்கை வான மண்டலத்தை 7ஆம் இடத்தை நாம கவனிக்கணுங்கிறாங்க. அப்புறம் நம்முடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை அடுத்தது பார்க்கணும்னு செய்தியே சொல்றாங்க. ஆக இந்த மனிதன் இந்த 10வது உபநட்சத்திரமாகிய புதனும் குருவும் இருக்கின்ற பொழுது இவன் ஒரு பெரிய அக்கௌண்டண்டா வரலாம், ஒரு கம்பெனிக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சட்ட வல்லுநராக இருக்கலாம். அந்த குரு கடகராசியில் இருக்கிறதுனால பல லாபங்களை பெற்று கடலை கடந்து வேறு நாட்டுக்கு செல்லலாம். கடலை கடந்து வேறு நாட்டுக்கு செல்லலாம். அதற்கு நாம் 12வது உபநட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டோமானால் அது 2க்கும் 9ஐயும் குறிக்கிறதுனால 9ஆம் இடம் நீ பிறந்த தேசத்திலிருந்து வெளியே செல்லுகின்ற உன்னுடைய தேசத்தினுடைய வெளிநாட்டு நுழைவாயில். இந்தியாவுக்கு பாம்பேன்னு சொல்றோம். இது எல்லாம் நாம படிக்கணும். ஜோதிடத்தில் நிறைய படிச்சோம்னா தான் நம்ம தெரியும். 9ஆம் இடம் தான் ஒரு இடத்திலிருந்து வெளியே போறது. உள்ளூர்னுடைய டிராவல் 3ஆம் இடம். பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடக்கிறது 12ஆம் இடம். இந்த 3 1ங்கிறது சிறு பிரயாணம், 9ங்கிறது உள்நாட்டு பிரயாணம், 12ங்கிறது அந்த உள்நாட்டு கடைசியில் போய் காற்றுல வேற தேசத்துக்கு போறது. இவன் பரப்பான் அப்படிங்கிறத இந்த 9ஆம் இடம் சுக்கிரன் விமானத்தில் ஏற போறான்னு நமக்கு சொல்லுது. 9ஆம் இடம் சுக்கிரனுடைய ராசி வருது. ஆக இந்த ஜாதகத்தின் மூலமாக ஜோதிட அரங்கத்திற்கு நாம் அறிவிக்கிறது, வேறு நாடுகளிலோ இந்திய நாட்டினுடைய வேறு மாநிலங்களிலோ இவன் ஒரு லாயர் துறையில் அட்வைசராகவோ எக்கனாமிக் கணக்கியலினுடைய அதிகாரியாகவோ வாழ்வான் என்பதுதான் கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய நட்சத்திரத்தின் வாயிலாக சொல்லுகிறது. சனி சுக்கிரன் என்று சனி திசையில் சுக்கிரன் புத்தியில் சுக்கிரன் அந்திரம் 5/12/2025 வரை நடைபெறும். இப்ப இந்த சனியை எடுத்துட்டோம்னா சனி செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகும். எப்படிங்க? செவ்வாய் லக்னத்தில் 12ஆம் இடத்துல இருக்குது. இப்போ ஒரு மிக மிக முக்கியமான செய்தி என்னன்னா, கன்னி லக்னத்திலேயுமே மிதுன லக்னத்திலும் பிறந்த மனிதர்கள் தான் உலகத்தில் அதிக விபத்தை சந்திக்க நேர்கிறார்கள்னு ஒரு ஆர்டிக்கல் KS கிருஷ்ணமூர்த்தி எழுதுறாரு. இந்த மனிதனுக்கு செவ்வாய் 8 செவ்வாய் லக்னத்தில் இருக்குது. அவனுடைய நட்சத்திரத்தில் திசை நடத்திட்டு இருக்குது, சனி நடக்குது. அதுவும் சனி செவ்வாயும் தான் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா, இந்த மிதுனத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா 6ஆம் இடம் செவ்வாய், 8ஆம் இடம் சனி. கன்னிக்கு எடுத்துட்டீங்கன்னா 6ஆம் இடம் சனி, 8ஆம் இடம் செவ்வாய் என்று எழுதி ஒரு பெரிய விபத்து நமது KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நான் இவருடைய தந்தைக்கு சொன்ன ஒரே கருத்து என்னவென்றால், மிக கவனமாக வாகனத்தை ஓட்டச் சொல்லுங்கள், ஏதாவது விபத்து ஆகிவிடும் சொல்றேன். பதில் அவர் சொல்றாரு, நாய் தூரத்தை உளுந்து பல இடங்கள்ல அடிபட்டுடுது. அப்போ இந்த
நட்சத்திரம் 8க்கு உடையவன் மட்டுமில்லை, 8ஆம் பார்வையை 8ஆம் இடத்தை பார்ப்பது தான் மிக முக்கியமானது. இப்படி நீங்க உள்ள ஆய்வு பண்ணும்போது பல்வேறு கருத்துக்கள் உள்ள இருக்குது. நாம பயணத்துல அத்தனையும் மனதில் வச்சு ஆய்வு பண்ணி கருத்தை நட்சத்திரத்தை தொடர்படுத்தி பாவகத்தை தொடர்படுத்தினா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே நேரில் பார்த்த மாதிரி 100% கிருஷ்ணமூர்த்தி பத்ததியில் சொல்ல முடியுங்கிறதான் செய்யும். இப்போ நாம் இந்த ஜாதகத்துக்கு வந்துடலாம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5/2/1965 3/7 கோயம்புத்தூரில் பிறந்த ஜாதகம். சுக்கிர திசையில குரு புத்தி சூரிய அந்தரம் இருக்குது. எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகம். இந்த ஜாதகர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 9வது உபநட்சத்திரம் சனி. சனி செவ்வாயில் போய் குருவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது. 4வது உபநட்சத்திரம் பாருங்க, ராகு செவ்வாய் மறுபடியும் குரு வருது. தொடர்ந்து குருவனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இந்த மனிதன் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் as well as ஒரு குட்டி கேபி சோதிடர். நான் படித்த என்னுடைய குருவனுடைய கடைசி காலத்தில் அவரிடம் வாழ்ந்திருக்கிறேன். அதான் மிக மிக அற்புதமாக இருக்குது. இந்த மனிதன் நம்ம இந்திய தேசத்திலிருந்து வேறொரு தேசத்திலே ஏற்கனவே உயர் பதவியில் இருக்கிறார். எப்படிங்கய்யா? இப்போ இந்தியாவில் பிஎஸ்என்எல் இருக்கிற மாதிரி வேறொரு நாட்டினுடைய டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சினுடைய கணக்கியலினுடைய தலைமை பதவியில் இருக்கிற இவர் இப்போ டெம்பரரியா சிஇஓவா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. எனக்கு தொடர்ந்து அந்த பதவியில் வச்சுக்குவாங்களா இல்லை பழைய பதவிக்கு வந்துருமா? இவ்வளோதான் கேள்வி. இங்கே நமக்கு உதவி செய்கிற பெரிய விஷயம் பாருங்க, நம்ம எத்தனையோ போட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறோம். கேபி சொல்லக்கூடிய வெற்றி பாவகங்கள் 6-11. எப்படிங்கய்யா? 6-11. இங்கே 6 ரணரோக சத்துரோட நின்றுக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்னும் நிறைய அது போகுது, வண்டி வண்டியாக போகுது. அது அவர் நிறைய குடிக்கூலிக்கு இருப்பவர், வீட்டு பிராணி, நிறைய போயிட்டே இருக்கார். அப்போ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் அப்படிங்கிற கோள் சூரியன், இந்த மனிதனுடைய ஜாதகத்தின் அற்புதம் பாருங்க. சூரியன் சந்திரன்ல போகுது, சந்திரன் குரு போகுது, செவ்வாய் சூரியன் போகுது, புதன் சூரியன் போகுது, சுக்கிரன் சூரியன் போகுது. 9 கோள்ல 3 கோள்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சென்று கொண்டு இருப்பதால் இந்த மனிதனுக்கு உயர் பதவி நிச்சயம். காலையில் நீங்க சொன்னீங்களே இந்த சூரியன் தான் கன்ஃபார்ம் பண்ணுது. ஒரு மனுஷன் உயர்ந்த இடத்துக்கு முதலமைச்சருக்கு போகிறான், பிரதமருக்கு போகிறான்னா சூரியன் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. துணை செய்கிறது குரு, அப்புறம் ஆளுக அம்புக அதெல்லாம் சனி. இப்போ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிற அற்புதமான திசை சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு புதனுடைய உபநட்சத்திரம். புதன் 10ஐயும் பண்ணுது, ஆனால் 8ஐயும் பண்ணுது. இப்போ ரொம்ப கவனமாக நாம் டீல் பண்ணோம். இப்போ இந்த சுக்கிரனுடைய உபநட்சத்திரம் புதன் எடுத்துட்டோம்னா புதன் சூரியன் சுக்கிரன்ல இருக்கிறதுனாலையும் இந்த புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய 3 கோள்களும் 2ஆம் இடத்திலேயே வருமான ஸ்தானத்திலேயே இருப்பதால் 10குடையவன் 2ல் போய் இருக்குது. 9ஆம் இடத்தினுடைய சூரியன் இந்த மனிதனுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த மனிதனுடைய ஜாதகத்தில் பாருங்க என்ன அற்புதம்னா, இந்த குருவினுடைய சம்பந்தமான இந்த குரு போய் 5ஆம் இடத்தில் இருக்குது. இவர் இசை அமைப்பில் இவங்களுடைய தாத்தா சக்கரவர்த்தி, நம்ம கோயம்புத்தூர் பேரூர் கோயிலில் இருந்து அத்தனை சொத்துக்களையும் பேரூருக்கே கொடுத்துட்டு வெளியே வந்துட்டார். சாமிக்கே எல்லாருக்கிட்டே எனக்கு ஒரு பைசா வேண்டான்ற. இவங்க இப்போ வெளிநாட்டு பல லட்சம் சம்பளத்தில் இந்த மனிதர் இருக்கிறாங்க. இப்போ நான் கடைசியாக சொல்லக்கூடியது ஐயா, சின்ன ஒரு வேண்டுகோள். முடிச்சாச்சு ஐயா, ரைட், முடிங்க. இங்கே நம்ம வந்திருக்க ஜோதிடருக்கு கேபி எத்தனை பேருக்கு தெரியுங்க? கை குத்துங்க. இல்லை நான் யாருங்க தெரியாது. ரைட். இல்லை நான் இல்லைங்க என்ன சொல்றதுங்கிறது இல்லை. ரைட், ஓகே. நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்களுடைய கருத்துக்களை சீக்கிரம் சொல்லி முடிச்சிங்க. அதான் முடிச்சிடலாம். புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. இங்க புரியல, யாருக்கும் தெரியல, அதனால கேள்வி கேட்க தெரியாது. அதனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா பரவாயில்ல. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் போறதுனால குருவனுடைய சாரம் சுக்கிரன். சுக்கிரன் 11ங்கிறது ஜோதிடம் படித்த அத்தனை மனிதனுக்குமே தெரியுமில்லை. இது 11ஆம் இதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை.
குருவனுடைய நட்சத்திர சுக்கிரன் 11 செய்வதனால் இந்த மனிதன் வெற்றி பெற போகிறான் அப்படிங்கிறது சாதாரண சோதரருக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி தான். இறுதியிலே சூரியனுடைய புத்திநாதனுக்கு போகும்போது மறுபடியும் சந்திரனும் சுக்கிரனும் வருகிறது. ஆனால் ராகு இந்த சுக்கிரனுடைய ஏஜென்ட்டாக இருப்பதால் சற்று கவனத்தை கடைபிடிக்கும். இப்போ அந்த முருகேஷ் ஐயாவுக்கு நான் என்ன கருத்து நேற்று சொன்னேன்னு புரியுதா இல்லையான்னு பாருங்க. வரக்கூடிய ஆவணி 14ஆம் தேதி அன்னைக்கு ஆவணி 26 வரைக்கும் சூரியன் பூரம்ங்கிற சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகுது. அந்த நேரத்தில் சுக்கிரன் சம்பந்தமான திசாபுத்தி நடக்கிறதுனால உங்களுடைய ப்ரமோஷன் பரிசீலிக்கப்படும்னு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த காரியம் புரியாத பெரிய அதிசயம் ஒன்றுமே கிடையாது. ஆகவே எனக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்து உங்கள் முன் பேச உரையாற்றியதுக்கு மூல காரணம் நம்ம ஐயா தனகோடி ஐயா தான். ஒரு பலத்த கைதட்டல்களை கொடுத்து உங்களோடு நான் இதைய சொல்கிறதுக்கு எனக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல இது என்னுடைய முன்னாள் நான் உரையாற்றிய இடம் தான். இது ஒன்றும் எனக்கு புதிய இடம் இல்லை. இப்போ தான் நான் புதுசாக வந்திருக்கேன். மீண்டும் வாய்ப்பு வரும் பொழுது நாம் சந்திப்போம் பெரியோர்களே. கேபியை கற்றுக்குங்க. ஆங்கிலம் கூட சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்தியா முழுவதும் ஆங்கிலத்தில் நடத்த போகிறோம். ஆர்வம் இருக்கு கற்றுக்கலாம். மிக எளிமையாக புரிஞ்சுக்கலாம். பெரிய ஐயா சொல்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்பர்களை பார்த்து அது கொஞ்சம் நாள். அவர் அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த அமைப்புக்கும் பலத்த நன்றி. மீண்டும் வாய்ப்பு வரும் பொழுது சந்திப்போம் பெரியோர்களே. மிக்க நன்றிங்க ஐயா. அவருக்கு சபை வாழ்த்து தெரிவித்து பொன்னாடை பொறுத்துக்கிறது.